விரைவுச் செய்திகளை தொடர்ந்து பார்க்கலாம். தமிழக சட்டப்பேரவை நாளை கூடுகிறது. ஆண்டின் முதல் கூட்டம் என்பதால் ஆளுநர் உரையுடன் கூட்டம் தொடங்குகிறது. ஆளுநர் உரை முடிந்ததும் அலுவல் ஆய்வுக்குழு கூடி பேரவையை எத்தனை நாட்கள் நடத்துவது என்பது குறித்து முடிவு செய்யும். இந்த கூட்டத்தில் ஆளுநர் உரை மீதான விவாதமும் அதற்கு முதலமைச்சரின் பதிலுரையும் இடம்பெறும். வெள்ள நிவாரணம், ஜல்லிக்கட்டுக்கு தடை உள்ளிட்ட பல பிரச்சினைகளை எழுப்ப எதிர்க்கட்சிகள் திட்டமிட்டுள்ளன. பல்வேறு துறைகளில் குறைகளை களையும் நோக்கத்தில் கட்டணமில்லாத தொலைபேசி எண் சேவையை முதலமைச்சர் ஜெயலலிதா இன்று தொடங்கி வைக்கவுள்ளார். 1100 என்ற எண்ணுக்கு அழைத்து பொதுமக்கள் தங்கள் குறைகளை பதிவு செய்தால் சம்பந்தப்பட்ட துறைக்கு அவை அனுப்பப்பட்டு தீர்வு காணப்படும் என்று தமிழக அரசு தரப்பில் கூறப்படுகிறது. அம்மா அழைப்பு மையம் என்று பெயரிடப்படவுள்ள இந்த சேவையை தலைமைச் செயலகத்தில் முதலமைச்சர் ஜெயலலிதா தொடங்கி வைக்கிறார். மதுவிலக்கு கொண்டு வருவது தொடர்பாக சட்டப்பேரவை கூட்டத்தொடரின் போது வலியுறுத்தப்படும் என்று திமுக பொருளாளர் மு க ஸ்டாலின் தெரிவித்தார். சென்னை விமான நிலையத்தில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், சட்டப்பேரவை தேர்தலுக்கான பிரச்சாரத்தை திமுக ஏற்கனவே தொடங்கிவிட்டதாக குறிப்பிட்டார். ஆனால் ஊடகங்கள் தான் அதனை வெளியிடுவதில்லை என்று அவர் குறை கூறினார். தமிழக சட்டப்பேரவை தேர்தலுக்கு பாரதிய ஜனதா கட்சியின் பொறுப்பாளராக மத்திய அமைச்சர் பிரகாஷ் ஜவடேகர் நியமிக்கப்பட்டுள்ளதாக அந்த கட்சி தெரிவித்துள்ளது. மத்திய மின்சாரத்துறை அமைச்சர் பியூஷ் கோயலும் தமிழக தேர்தல் பொறுப்பாளராக செயல்படுவார் என்று பாரதிய ஜனதா கட்சியின் தலைவர் அமித்ஷா வெளியிட்டுள்ள அறிக்கையில் கூறப்பட்டுள்ளது. தமிழ்நாடு, கேரளா, மேற்குவங்கம் மற்றும் அசாம் மாநிலங்களில் வருகிற மே மற்றும் ஜூன் மாதங்களில் சட்டப்பேரவை தேர்தல் நடைபெறவுள்ளது. வட மாநிலங்களில் கடும் குளிர் தொடர்ந்து நீடிக்கிறது. டெல்லி மற்றும் ஹரியானா, உத்தரப்பிரதேசம், பஞ்சாப், ராஜஸ்தான் மாநிலங்களில் பனிமூட்டம் பகல் நேரங்களிலும் காணப்படுகிறது. ராஜஸ்தானில் கடும் மூடுபனி காரணமாக 25க்கும் மேற்பட்ட ரயில்கள் ரத்து செய்யப்பட்டன. டெல்லியில் நிலவும் பனி காரணமாக குறைந்த தூரத்திற்கே பார்வை தெரிவதால் பல விமானங்கள் ரத்து செய்யப்பட்டன. டெல்லிக்கு வரவேண்டிய சில விமானங்களும் மற்ற நகரங்களுக்கு திருப்பிவிடப்பட்டன. தமிழ்நாடு, புதுச்சேரி, கேரளா சட்டப்பேரவை தேர்தல்களில் அதிமுக சார்பில் போட்டியிட விரும்புபவர்கள் நாளை முதல் விண்ணப்பிக்கலாம் என அக்கட்சியின் பொதுச் செயலாளர் ஜெயலலிதா அறிவித்துள்ளார். அடுத்த மாதம் 3ஆம் தேதி வரை கட்சியின் தலைமை அலுவலகத்தில் படிவங்களை பெற்று விண்ணப்பிக்கலாம் என்றும் அவர் கூறியுள்ளார். தமிழ்நாடு தேர்தலுக்கு 11,000 ரூபாயும், புதுச்சேரி தேர்தலுக்கு 5,000 ரூபாயும் கட்டணமாக நிர்ணயிக்கப்பட்டுள்ளது. அவதூறு வழக்கில் நேரில் ஆஜராவதில் இருந்து நிரந்தர விலக்கு அளிக்க கோரி சென்னை முதன்மை அமர்வு நீதிமன்றத்தில் திமுக தலைவர் கருணாநிதி சார்பில் மனு தாக்கல் செய்யப்பட்டுள்ளது. இந்த வழக்கு தொடர்பான விசாரணைக்காக அவர் நீதிபதி ஆதிநாதன் முன்பு நேற்று ஆஜரானார். விசாரணையை மார்ச் 10ஆம் தேதிக்கு நீதிபதி ஒத்திவைத்தார். அதிமுக அரசை விமர்சித்து முரசொலியில் எழுதப்பட்ட கட்டுரை தொடர்பாக கருணாநிதி மீது அவதூறு வழக்கு தொடரப்பட்டுள்ளது. சென்னை ராயப்பேட்டை தொழிலாளர் வருங்கால வைப்பு நிதி நிறுவனத்தின் ஆணையர் உள்ளிட்ட 7 பேர் 14,5 லட்சம் ரூபாய் லஞ்சம் பெற்ற புகாரில் சிபிஐ அதிகாரிகளால் கைது செய்யப்பட்டுள்ளனர். இவர்கள் 7 பேரையும் பிப்ரவரி 1ஆம் தேதி வரை காவலில் வைக்க சென்னை உயர்நீதிமன்ற வளாகத்தில் உள்ள சிபிஐ சிறப்பு நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. பிஎஃப் அலுவலகத்தில் தனியார் மருத்துவக் கல்லூரி நிர்வாகியிடம் ஆணையர் உள்ளிட்ட 7 பேரும் லஞ்சம் பெற்றபோது கையும் களவுமாக சிக்கினர். ராமேஸ்வரம் மீனவர்கள் இலங்கை கடற்படையினரால் விரட்டியடிக்கப்பட்டுள்ளதாக புகார் எழுந்துள்ளது. மீன்பிடித்துக் கொண்டிருந்த போது படகுகளை சுற்றி வளைத்த இலங்கை கடற்படையினர் வலைகளையும் படகுகளையும் சேதப்படுத்தியதாக மீனவர்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். கச்சத்தீவு அருகே மீன்பிடித்த போது உடனடியாக அங்கிருந்து செல்லுமாறு மிரட்டப்பட்டதாகவும், இலங்கை கடற்படையின் தொடர் அத்துமீறலால் அச்சத்துடன் மீன்பிடிக்க செல்வதாகவும் ராமேஸ்வரம் மீனவர்கள் தெரிவித்தனர். இலங்கை யாழ்ப்பாண சிறையிலிருந்து விடுதலை செய்யப்பட்ட 55 தமிழக மீனவர்கள் நாடு திரும்ப முடியாமல் தவித்து வருகின்றனர். கடந்த 14ஆம் தேதி யாழ்ப்பாணம் சிறையில் இருந்து ராமநாதபுரம், புதுக்கோட்டை, நாகை மற்றும் காரைக்கால் பகுதிகளைச் சேர்ந்த இந்த மீனவர்கள் விடுவிக்கப்பட்டனர். இவர்கள் அனைவரும் யாழ்ப்பாணம் சுண்டுக்குழி பகுதியில் உள்ள தனியார் விடுதியில் 5 நாட்களாக தங்க வைக்கப்பட்டுள்ளனர். நாடு திரும்ப நடவடிக்கை எடுக்கப்படவில்லை எனவும் அவர்கள் குற்றம் சாட்டியிருக்கின்றனர். ஹைதராபாத் பல்கலைக்கழக மாணவர் தற்கொலையில் அரசியல் தலையீடு இருப்பதாக தேசிய தாழ்த்தப்பட்டோர் ஆணைய தலைவர் புனியா தெரிவித்துள்ளார். பல்கலைக்கழகத்திலிருந்து நீக்கப்பட்ட ஆராய்ச்சி மாணவர் ரோஹித் வெமுலா தற்கொலை செய்து கொண்டதால் மாணவர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர். அவர்களை தாழ்த்தப்பட்டோர் ஆணைய தலைவர் புனியா சந்தித்து பேசினார். மாணவர் ரோஹித் தற்கொலை தொடர்பாக மத்திய அமைச்சர் பண்டாரு தத்தாத்ரேயா, துணைவேந்தர் உள்ளிட்டோர் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது. ஹைதராபாத்தில் அமைச்சரின் வீட்டு முன்பு தற்போது ஆர்ப்பாட்டம் நடைபெற்று வருகிறது.
மாணவரின் தற்கொலையால் சர்ச்சையில் சிக்கியிருக்கும் ஹைதராபாத் பல்கலைக்கழக மாணவர்களை சந்திக்க காங்கிரஸ் துணைத் தலைவர் ராகுல் காந்தி இன்று ஹைதராபாத் செல்கிறார். பல்கலைக்கழகத்திலிருந்து நீக்கப்பட்ட தலித் மாணவர் தற்கொலை செய்து கொண்ட விவகாரத்தில் மாணவர்களின் கருத்துக்களை ராகுல் காந்தி கேட்டறிய இருப்பதாக காங்கிரஸ் கட்சியின் வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன. அவருடன் கட்சியின் பொதுச் செயலாளர் திக் விஜய் சிங் உள்ளிட்ட காங்கிரஸ் கட்சியின் தலைவர்களும் ஹைதராபாத் செல்கின்றனர். ஏர்செல் மேக்சிஸ் முறைகேடு தொடர்பான வழக்கில் டெல்லி சிபிஐ சிறப்பு நீதிமன்றத்தில் குற்றப்பத்திரிகை மீதான பரிசீலனை தொடங்கியது. மாறன் சகோதரர்கள் உள்ளிட்ட 6 பேர் மீது அமலாக்கப் பிரிவு தொடர்ந்த வழக்கில் கடந்த 8ஆம் தேதி குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்யப்பட்டது. அதன் மீதான பரிசீலனை நீதிபதி OP ஷைனி முன்பு தொடங்கியது. குற்றப்பத்திரிகையை படித்து பார்க்க கூடுதல் கால அவகாசம் தேவைப்படுவதால் பரிசீலனையை பிப்ரவரி 1ஆம் தேதிக்கு நீதிபதி ஒத்திவைத்தார். டெல்லியை அடுத்த குர்கானில் அல்-qaeda பயங்கரவாத அமைப்பை சேர்ந்த 2 பேரை கைது செய்திருப்பதாக ஹரியானா போலீசார் தெரிவித்திருக்கின்றனர். ஜார்க்கண்டை சேர்ந்த முகமது காசிம் மற்றும் அப்துல் சாமி ஆகியோரை உளவுத்துறையின் உதவியுடன் கைது செய்ததாக ஹரியானாவின் மீவத் நகர போலீசார் கூறியிருக்கின்றனர். விசாரணையில் அவர்கள் அல்-qaeda பயங்கரவாத இயக்கத்துடன் தொடர்புடையவர்கள் என்றும் டெல்லியில் நாச வேலையில் ஈடுபட திட்டமிட்டிருந்ததும் தெரியவந்ததாக போலீசார் தெரிவித்தனர். குடியரசு தின விழாவுக்கு டெல்லியில் செய்யப்பட வேண்டிய பாதுகாப்பு ஏற்பாடுகள் குறித்து டெல்லி காவல்துறையினருடன் உள்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங் ஆலோசனை நடத்தினார். பத்தன்கோட் தாக்குதல் சம்பவத்தை தொடர்ந்து டெல்லி முழுவதும் பலத்த பாதுகாப்பு வளையம் ஏற்படுத்த காவல்துறையினருக்கு அவர் உத்தரவிட்டார். குடியரசு தினத்திற்கு சில தினங்கள் முன்பிருந்து டெல்லியின் முக்கிய பகுதிகளை விமானங்கள் பறக்க அனுமதியில்லா பகுதிகளாக அறிவிக்கவும் திட்டமிடப்பட்டுள்ளது. தடை செய்யப்பட்ட உயர் சக்தி கொண்ட என்ஜின்களை கொண்டு பிற மாவட்ட மீனவர்கள் சென்னையை சுற்றியுள்ள கடல் பகுதியில் மீன்பிடிப்பதால் தங்களது வாழ்வாதாரம் பாதிக்கப்படுவதாக காசிமேடு மீனவர்கள் வேலைநிறுத்தத்தில் ஈடுபட்டுள்ளனர். நாகை உள்ளிட்ட பிற மாவட்ட மீனவர்கள் விதிகளை மீறுவதால் மீன்வளம் பறிபோவதாகவும் அவர்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். எனவே அதிக சக்தி கொண்ட இன்ஜினுக்கு தடை விதிக்க வேண்டும் அல்லது காசிமேடு மீனவர்கள் அதை பயன்படுத்த அனுமதிக்க வேண்டும் என அவர்கள் வலியுறுத்தியுள்ளனர். ஜல்லிக்கட்டு நடத்த அனுமதிக்க கோரி ஆயிரக்கணக்கானோர் பேரணியாக சென்று மதுரை மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்திற்குள் நுழைய முயன்றதால் சலசலப்பு ஏற்பட்டது. மதுரை மாவட்டம் அலங்காநல்லூர், வலசை, ஒத்தவீடு, குரவன்குளம் ஆகிய 4 ஊர்களை சேர்ந்த மக்கள் பெருமளவில் இந்த போராட்டத்தில் ஈடுபட்டனர். வாக்காளர் அடையாள அட்டையுடன் ஆட்சியர் அலுவலக பிரதான வாயிலுக்குள் நுழைய முயன்ற அவர்களை காவல்துறையினர் கட்டுப்படுத்தினர். ஜல்லிக்கட்டுக்கான தடையை மறு ஆய்வு செய்ய கோரும் மனுக்கள் மீது 21ஆம் தேதி விசாரணை நடைபெறும் என உச்சநீதிமன்றம் தெரிவித்துள்ளது. ஜல்லிக்கட்டு நடத்த தடை விதிக்க கோரி 2014ஆம் ஆண்டில் பல்வேறு விலங்கு நல அமைப்புகள் சார்பில் உச்சநீதிமன்றத்தில் வழக்குகள் தொடரப்பட்டன. அவற்றை விசாரித்த நீதிமன்றம் ஜல்லிக்கட்டுக்கு தடை விதித்தது. தீர்ப்பை மறு ஆய்வு செய்ய கோரி ஜல்லிக்கட்டு ஆர்வலர்கள் அமைப்புகள் சார்பில் சீராய்வு மனுக்கள் தாக்கல் செய்யப்பட்டுள்ளன. ஜல்லிக்கட்டு நடத்த தனிச்சட்டம் கொண்டுவர முயற்சி மேற்கொள்ளப்பட்டு வருவதாக மத்திய இணையமைச்சர் பொன் ராதாகிருஷ்ணன் கூறியிருக்கிறார். தூத்துக்குடி மாவட்டம் திருச்செந்தூரில் பாரதிய ஜனதா சார்பில் நடைபெற்ற வாக்குச்சாவடி பொறுப்பாளர்கள் கூட்டத்தில் பங்கேற்ற அவர் செய்தியாளர்களை சந்தித்தபோது இவ்வாறு தெரிவித்தார். ஜம்மு காஷ்மீரில் பாரதிய ஜனதா கட்சியுடன் இணைந்து புதிய அரசை அமைக்க இயலாவிட்டால் தேர்தலை சந்திக்க மெஹபூபா தயாரா என அம்மாநில முன்னாள் முதலமைச்சர் ஒமர் அப்துல்லா கேள்வி எழுப்பியுள்ளார். தேர்தலில் அளித்த வாக்குறுதிகளை நிறைவேற்ற மெஹபூபா தவறினால் தேர்தலை சந்திக்க தயாராக வேண்டும் என்று தனது ட்விட்டர் பக்கத்தில் அவர் தெரிவித்துள்ளார். திருவண்ணாமலை மாவட்டம் ஆரணி அருகே தடையை மீறி காளை விரட்டும் நிகழ்ச்சி நடைபெற்றது. படவேடு ஊராட்சிக்கு உட்பட்ட வேட்டைகிரிபாளையம் கிராமத்தில் அலங்கரித்து அழைத்து வரப்பட்ட காளைகள் 200 மீட்டர் தூரத்திற்கு விரட்டிச் செல்லப்பட்டன. இதேபோல சேலம் மாவட்டம் ஓமலூர் மற்றும் அதன் சுற்றுவட்டார கிராமங்களில் எருதாட்டம் நடைபெற்றது. தமிழகத்தின் வீர விளையாட்டான மஞ்சுவிரட்டு மற்றும் ஜல்லிக்கட்டுக்கு அனுமதி வழங்க கோரி தமிழக விவசாயிகள் மற்றும் ஜல்லிக்கட்டு சங்கத்தினர் வேலூரில் வாகன பேரணியில் ஈடுபட்டனர். ஆலங்காயம் பேருந்து நிலையம் அருகிலிருந்து இருசக்கர வாகனத்தில் கருப்பு கொடி கட்டி ஏராளமானோர் காளைகளுடன் பேரணியாக திருப்பத்தூர் நோக்கி சென்றனர். குறிசிலாப்பட்டு என்ற இடத்தில் பேரணி சென்றவர்களை போலீசார் தடுத்து நிறுத்தினர். இதனால் இரு தரப்பினருக்கும் இடையே வாக்குவாதம் ஏற்பட்டது. கேரள மாநிலம் வயநாடு மாவட்டம் சீரால் என்கின்ற கிராமத்தில் வங்கி மேலாளர் பாஸ்கரன் என்பவரது வீட்டின் மீது மாவோயிஸ்டுகள் இரவில் தாக்குதல் நடத்தியிருக்கின்றனர்.
இதனையடுத்து அந்த பகுதியில் கேரள போலீசார் மற்றும் அதிரடி படையினர் குவிக்கப்பட்டு தேடுதல் வேட்டையில் ஈடுபட்டனர். மாவோயிஸ்டுகள் நடமாட்டம் குறித்த தகவல் உறுதியானதால் தமிழக கேரள எல்லையில் பாதுகாப்பு அதிகரிக்கப்பட்டுள்ளது. வாகன சோதனை தீவிரப்படுத்தப்பட்டுள்ளது. தமிழகத்தின் பாரம்பரிய வீர விளையாட்டான ஜல்லிக்கட்டு நடத்தப்பட வேண்டும் என்று காங்கிரஸ் கட்சியின் துணைத் தலைவர் ராகுல் காந்தி விரும்புவதாக தகவல் வெளியாகியிருக்கிறது. காளைகளுக்கு எந்தவித துன்புறுத்தலும் இல்லாமல் ஜல்லிக்கட்டு நடைபெற வேண்டும் என்றும் தமிழகத்தின் பாரம்பரியம் மதிக்கப்பட வேண்டும் என்றும் ராகுல் காந்தி விரும்புவதாக காங்கிரஸ் வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன. தமிழக அரசின் சாதனைகளை விளக்குவதற்காக உருவாக்கப்பட்ட வாகனத்தின் சாவியை அமைச்சர் வீரமணியிடம் முதலமைச்சர் ஜெயலலிதா ஒப்படைத்தார். வேலூர் மேற்கு மாவட்ட அதிமுக மூலம் உருவாக்கப்பட்டுள்ள இந்த வாகனத்தில் தமிழக அரசின் சாதனைகளை விளக்கி பரப்புரை செய்யப்படும். இதேபோன்று தலைக்கவசம் அணிவதன் அவசியத்தை விளக்கவும் மற்றொரு வாகனத்தின் சாவியையும் முதலமைச்சர் ஜெயலலிதா வழங்கினார். சேலம் மாவட்டம் வாழப்பாடி அருகே உள்ள செல்லியம்பாளையம் பகுதியில் நடைபெற்ற மாரியம்மன் கோவில் திருவிழாவில் இரு பிரிவினரிடையே மோதல் ஏற்பட்டது. வெளியூரை சேர்ந்த சில இளைஞர்கள் செல்லியம்பாளையத்தை சேர்ந்த பெண்களை கேலி செய்ததால் அவர்களை மக்கள் அந்த வாலிபர்களை அடித்து விரட்டியுள்ளனர். சிறிது நேரத்தில் அங்கு வந்த ஒரு கும்பல் வீடுகளை அடித்து நொறுக்கினர். இதில் 8 வீடுகள் சேதமடைந்தன. மேலும் 3 இருசக்கர வாகனங்களும் சேதப்படுத்தப்பட்டன. கரூர் வாங்கல் பகுதியில் பொதுமக்களுக்கு இடையூறாக இருக்கும் மதுபான கடையை அகற்றக் கோரி அப்பகுதியைச் சேர்ந்த 50க்கும் மேற்பட்டோர் மாவட்ட ஆட்சியரிடம் மனு அளித்தனர். குடியிருப்பு பகுதியில் சாலையோரம் அமைந்திருக்கும் அந்த டாஸ்மாக் கடையால் பல்வேறு இன்னல்களுக்கு ஆளாவதாகவும் கடந்த சில தினங்களுக்கு முன்னர் 2 வீடுகளில் பெண்களிடம் நகைப்பறிப்பு சம்பவம் நடைபெற்றதாக அப்பகுதி மக்கள் தெரிவித்தனர். விதிகளை மீறி செயல்படும் விசைப்படகு மீனவர்கள் மீது நடவடிக்கை எடுக்க கோரி வரும் 27ஆம் தேதி படகுகளில் கருப்பு கொடி ஏற்றி போராட்டம் நடத்தப்போவதாக நாட்டுப்படகு மீனவர்கள் அறிவித்திருக்கின்றனர். ராமநாதபுரம் மாவட்டம் ராமேஸ்வரத்தில் 10 கிராமங்களைச் சேர்ந்த மீனவ சங்க பொறுப்பாளர்களின் ஆலோசனைக் கூட்டம் நடைபெற்றது. இதில் தடை செய்யப்பட்ட மீன்பிடி வலைகளை விசைப்படகு மீனவர்கள் பயன்படுத்துவதற்கு எதிர்ப்பு தெரிவிக்கப்பட்டது. கோவை பிரிக்கால் மற்றும் ஹரியானா மாருதி தொழிலாளர் மீதான வழக்குகளை கண்டித்து கரூரில் அனைத்து தொழிற்சங்கங்கள் சார்பில் ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. RMS அலுவலகம் முன்பு நடைபெற்ற இந்த ஆர்ப்பாட்டத்தில் மாருதி தொழிற்சாலையைச் சேர்ந்த தொழிலாளர்கள் 37 பேர் 3 ஆண்டுகளுக்கும் மேலாக பிணையின்றி விசாரணை கைதிகளாய் சிறையில் அடைக்கப்பட்டிருப்பதற்கு கண்டனம் தெரிவிக்கப்பட்டது. காரைக்காலிலிருந்து கடத்தி வரப்பட்ட 600 மது பாட்டில்களை மயிலாடுதுறை மதுவிலக்கு அமலாக்கத்துறையினர் பறிமுதல் செய்தனர். வாகன தணிக்கையின் போது இந்த நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டது. கைது செய்யப்பட்ட கார் ஓட்டுநர் அளித்த தகவலின் அடிப்படையில் கடத்தலில் தொடர்புடைய மற்றவர்களை போலீசார் தேடி வருகின்றனர். புதுச்சேரிக்கு உட்பட்ட காரைக்கால் பகுதியில் இருந்து மது கடத்தலை தடுக்க கண்காணிப்பை போலீசார் தீவிரப்படுத்தியுள்ளனர். கிருஷ்ணகிரி மாவட்டம் ஹொசூர் அருகே லாரி கவிழ்ந்த விபத்தில் 12 பேர் காயமடைந்தனர். உறவினர் ஒருவர் வீட்டில் நடைபெற்ற நிகழ்ச்சிக்கு சென்றுவிட்டு திரும்பிய போது விபத்து ஏற்பட்டதாக காயமடைந்தவர்கள் தெரிவித்தனர். காயமடைந்தவர்கள் சிகிச்சைக்காக ஹொசூர் அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைக்கப்பட்டனர். விதிகளை மீறி லாரியில் அதிகம் பேர் பயணம் செய்ததும் அதிவேகமாக லாரியை ஓட்டியதுமே விபத்திற்கு காரணம் என காவல்துறையின் விசாரணையில் தெரியவந்துள்ளது. எழும்பூர் காவலர் குடியிருப்பில் நேற்று இரவு ஏற்பட்ட மின்கசிவின் காரணமாக வீடு ஒன்றில் தீப்பற்றியது. இதில் வீட்டில் இருந்த அனைத்து பொருட்களும் உடைமைகளும் தீயில் எரிந்து நாசமாகின. வீட்டில் இருந்தவர்கள் வெளியேறியதால் உயிர்ச்சேதம் தவிர்க்கப்பட்டது. இதுபோல அவ்வப்போது ஏற்படும் மின்கசிவால் பாதுகாப்பற்ற சூழல் நிலவுவதாக அங்கு வசிக்கும் காவலர்களின் குடும்பத்தினர் குற்றம் சாட்டியிருக்கின்றனர். முறையான பராமரிப்பு இல்லாத மின் இணைப்புகளாலும் குறைந்த மின் அழுத்தம் ஏற்படுவதுமே மின்கசிவுக்கு காரணமாக கூறப்படுகிறது. தென்னிந்திய திரைப்பட எழுத்தாளர்கள் சங்க தேர்தல் வரும் 24ஆம் தேதி சென்னை KK நகர் சமூக நலக்கூடத்தில் நடைபெறவுள்ளது. 374 பேர் வாக்களிக்க தகுதி பெற்றிருக்கும் இந்த தேர்தலில் புது வசந்தம் என்னும் பெயரில் இயக்குநர் விக்ரமனின் அணி களமிறங்குகிறது. தலைவர் பதவிக்கு விக்ரமன், பொதுச் செயலாளர் பதவிக்கு VC குகநாதன் மற்றும் பொருளாளர் பதவிக்கு ரமேஷ் கண்ணாவும் போட்டியிடுகின்றனர். ராஜீவ் கொலை வழக்கில் தண்டனை பெற்ற பேரறிவாளன் உள்ளிட்ட 7 பேரை விடுதலை செய்யுமாறு முதலமைச்சர் ஜெயலலிதாவை சந்தித்து வலியுறுத்த தமிழ் திரையுலக அமைப்புகள் முடிவு செய்திருக்கின்றன. தென்னிந்திய நடிகர் சங்கம், தயாரிப்பாளர்கள் சங்கம், இயக்குநர்கள் சங்கம், பெப்சி, தென்னிந்திய திரைப்பட வர்த்தக சபை உள்ளிட்ட 5 திரைத்துறை சங்கங்களின் நிர்வாகிகள் கூட்டாக இதனை அறிவித்தனர்.
7 பேரின் விடுதலை தொடர்பாக பேரணியாக சென்று முதலமைச்சரிடம் கோரிக்கை மனு அளிக்கப்படும் என்று நடிகர் சங்க தலைவர் நாசர் தெரிவித்தார். நீலகிரி மாவட்டம் பந்தலூர் சுற்றுவட்டார பகுதிகளில் சுற்றித் திரியும் காட்டு யானைகளை அடர்ந்த வனப்பகுதிக்குள் விரட்ட முதுமலையில் இருந்து 2 கும்கி யானைகள் வரவழைக்கப்பட்டுள்ளன. காட்டு யானைகள் தாக்கியதால் கடந்த 2 மாதங்களில் மட்டும் 4 பேர் உயிரிழந்துள்ள நிலையில் யானைகளை வனப்பகுதிக்குள் விரட்டக் கோரி பொதுமக்கள் பல்வேறு போராட்டங்களை நடத்தி வருகின்றனர். காட்டு யானைகளை விரட்டும் பணியில் வனத்துறையினர் மற்றும் கும்கி யானைகள் ஈடுபட உள்ளதாக வனத்துறையினர் தெரிவித்தனர். நேற்று 250 புள்ளிகளுக்கு மேல் சரிவு கண்ட மும்பை பங்குச்சந்தையின் சென்செக்ஸ் இன்று காலை 100 புள்ளிகளுக்கு மேல் உயர்வு கண்டது. தேசிய பங்குச்சந்தையின் நிப்டி 35 புள்ளிகள் உயர்வுடன் வர்த்தகமானது. ஆசிய பங்குச்சந்தைகள் அதிகரித்ததே இதற்கு காரணமாக கூறப்படுகிறது. அந்நிய செலாவணி வணிகத்தில் அமெரிக்க டாலருக்கு இணையான இந்திய ரூபாயின் மதிப்பு 8 காசு உயர்ந்து 66 ரூபாய் 60 காசானது. ஐபிஎல் சூதாட்ட விவகாரத்தில் ராஜஸ்தான் ராயல்ஸ் அணி வீரர் அஜித் சண்டிலாவுக்கு வாழ்நாள் தடை விதிக்கப்பட்டுள்ளது. மும்பையை சேர்ந்த ரஞ்சி கிரிக்கெட் வீரரான ஹிகன் ஷாவுக்கு இந்திய கிரிக்கெட் கட்டுப்பாட்டு வாரியம் 5 ஆண்டுகள் தடை விதித்துள்ளது. ஐபிஎல் கிரிக்கெட் போட்டியில் சூதாட்டத்தில் ஈடுபட்டதாக ராஜஸ்தான் ராயல்ஸ் அணியின் வீரர் அஜித் சண்டிலா மீதும் சக வீரரை சூதாட்டத்தில் ஈடுபடும்படி அணுகியதாக மும்பையை சேர்ந்த ரஞ்சி கிரிக்கெட் வீரரான ஹிகன் ஷா மீதும் குற்றம் சாட்டப்பட்டிருந்தது. மேலும் பல அண்மை செய்திகளை காண இணைந்திருங்கள் புதிய தலைமுறையோடு.